குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையை வந்து நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். ஸோ ரிலேஷன் அப்படின்னாலே ஜென்ரலான தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உறவுகள் அப்படின்ட்டு சொல்லுவோமா. ஸோ ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ, இதை மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்கு உண்டான ரிலேஷனை வந்து தெரிவிக்கக்கூடியது. ஸோ அதே தான் வந்து மேத்தமேட்டிக்ஸ்லேயும் உண்டு. ஸோ ஒரு ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு ரிலேஷன் வந்து இருக்குது அப்படின்ட்டு எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் எ ரூல். அது வந்து ஒரு ரூல் தட் அசைன்ஸ் element of A to element of B. அதாவது எலமெண்ட் ஆஃப் ஏவோட எலமெண்ட்ஸ்லேருந்து பியோட எலமெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூல் வச்சு அதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரிலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். Another way to view a relation is as a subset of Cartesian product. ஸோ ஜென்ரலாக இந்த ரிலேஷனை வந்து சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்டாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கார்டீசியன் ப்ராடக்டோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இட் இஸ் தி ஆர்டர்டு பேர் ஏ கமா பி. ஸோ இதை மாதிரி ஒரு ஆர்டர்டு பேராக இந்த ரிலேஷனை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது ரிலேஷனோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஏயும் பியும் வந்து ரெண்டு நான் எம்டி செட்ஸ் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏயும் பியும் ரெண்டு நான் எம்டி செட்டு. ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்டு பி. ஸோ ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஒரு ரிலேஷனுங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் ஏபி. ஸோ ஏபி அப்படிங்கிற இந்த ஆர்டர்டு பேரோட கலெக்ஷன் தான் வந்து இந்த ரிலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சச் தட் அந்த ரெண்டும் வந்து ஏங்கிறது வந்து கேபிட்டல் ஏலேருந்து எடுக்கக்கூடியது, பிங்கிற எலமெண்ட் வந்து கேபிட்டல் பியிலேருந்து எடுக்கக்கூடியது. ஏலேருந்து பிக்கு வந்து ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அதே ஏக்கும் பிக்கும் வந்து ரிலேஷனே வந்து இல்லை அப்படின்னா அப்போது ஏ டஸ் நாட் ரிலேட்டட் டு பி அப்படின்ட்டு டினோட் பண்ணலாம். அல்லது ஏ கமா பி belongs to the relation அப்படின்ட்டு சொல்லுவோம். A, B does not belong to the relation அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷன் இருக்கா இல்லையாங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது as we think of a relation A to be the subset of A cross B, ஏங்கிறது வந்து என்னென்னு எடுத்துக்கலான்னா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு உண்டான ரிலேஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் ஏல வந்து என் எலமெண்ட்ஸ் இருந்து பியில் எம் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் எவ்வளவு பாசிபிள் ரிலேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2n ரிலேஷன்ஸ் வந்து ஏலேருந்து பிக்கு இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனோட மொத்த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து 2n. ஸோ ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு ரிலேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். எதை வச்சு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறத வச்சுட்டு ஃபார்ம் பண்ணுறோம். சப்போஸ் ஏல வந்து n எலமெண்ட்ஸ் இருந்து பியில் வந்து m எலமெண்ட்ஸ் இருந்தால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷன்ஸ் வந்து 2n இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிலேஷன் பார்ப்போம். ஏங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. தென் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா 1 is related to 2, 1 is related to 3, 1 is related to 4. Similarly 2 related to 1, 2 related to 3, 2 related to 4. இதை மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த செட்டு நாலுமே வந்து ஒரே செட்டுக்குள்ளே உள்ள எலமெண்ட்ஸாக அப்போ ஒன்று இன்னொன்றுக்கு வந்து ரிலேட்டிவாக வந்து இருக்கும்.
அப்போது 1 ரிலேட்டட் டு இதை மாதிரி நம்பர்ஸுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதை மாதிரி ஏங்கிறது வந்து ஒரு 1 2 3 4 அப்படின்ட்டு எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு செட்டு. சிங்கிறது வந்து ஏ கமா பி கமா சி அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் உள்ள செட் அப்படின்னா ஏ டு சிக்கு வந்து ஒரு ரிலேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த ரிலேஷனில் எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 கமா சி, அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏல இருக்கணும், ரெண்டாவது எலமெண்ட் சியில் இருக்கணும். அதை மாதிரி 2 கமா பி, 3 கமா ஏ, 4 கமா பி, இதை மாதிரிலாம் நம்ம எழுதினோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஏலேருந்து சிக்கு வந்து ஒரு ரிலேஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ரிலேஷனுக்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுங்கிறத வந்து நம்ம செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இசட்டுங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், அதாவது 1 2 3 4 எக்ஸெட்ரா அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே 2 எலமெண்ட்டை வந்து ரிலேட்டட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா y மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. ஏன்னா இசட்டில் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் y மைனஸ் எக்ஸ் வந்து டிவிசிபிள் பை 2 அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸை வந்து ஒய்க்கு வந்து ரிலேட்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி 2 எலமெண்ட்ஸ்க்கு வந்து ரிலேஷனை நம்ம எப்படி வேணாலும் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷனை வச்சுட்டு ஒரு செட்டில் வந்து ரிலேஷனை வந்து இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். இது வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ரிலேஷனில் வந்து ஒரு செட்டில் எப்படி ரிலேஷனை வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் வந்து உண்டு. என்னது அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஒன்று, சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது, ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து மூணாவது. 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து ஜென்ரலாக உண்டு. ஸோ ஒரு ரிலேஷனை வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து அதே எலமெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏவை வந்து நம்ம கேபிட்டல் ஏல எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஏவை வந்து நம்ம எப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் ஆர் கிராஸ் ஆர். ஆர் கிராஸ் ஆருங்கிற பிளேனில் வந்து ஒரு செட் ஆஃப் ஆல் லைன்ஸை வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆர் கிராஸ் ஆர் அப்படிங்கிற போது எக்ஸ் ஆக்சஸ் இங்கே இருக்கும், ஒய் ஆக்சஸ் இங்கே இருக்கும். இதில் வந்து செட் ஆஃப் ஆல் லைன்ஸை வந்து எடுத்துக்க போகிறோம். இங்கே வந்து எப்படி ரிலேஷனை வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பிக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏ இஸ் பேரலல் டு பி அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏ ரிலேட்டட் டு பினா ஏ பேரலல் டு பி அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் கிராஸ் ஆர் பிளேனை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து ஒரு லைனுங்கிறது வந்து பேரலல் டு இட் செல்ஃப். ஒரு லைன் வந்து எப்போவுமே வந்து அதே லைனுக்கு தான் வந்து பேரலாக இருக்கும் எப்போன்னா ஆர் கிராஸ் ஆர் பிளேனில். ஸோ அப்போது ஏ ரிலேட்டட் டு பினா என்ன மீனிங்னா ஏ இஸ் பேரலல் டு பி. அப்போது ஒன் லைன் இஸ் பேரலல் டு இட் செல்ஃப், அதே லைன் அப்படின்னா அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலான்னா ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். தேர்ஃபோர் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் பார்த்தோமா. ஸோ சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்னதுன்னா ஏபி அப்படிங்கிற 2 எலமெண்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் ஏல எடுத்தோம் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு பி ரிலேட்டட் டு ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஏ இஸ் செட் டு பி ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா த ரிலேஷன் இஸ் த சிஸ்டர் ஆஃப் இஸ் நாட் சிமெட்ரிக்.
empty relation on any set is an example of symmetric relation. ஸோ symmetric relationsக்கு வந்து புக்கில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ A related to B means A parallel to B. இந்த ரிலேஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். A ரிலேட்டட் டு பிக்கு என்ன மீனிங்னா A வந்து பிக்கு பேரலாக இருக்குது. அதாவது ஏங்கிற லைனை வந்து இப்படி எடுத்துக்கலாம், பிங்கிற லைனை வந்து இப்படி எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏங்கிற லைன் பிங்கிற லைனுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அப்போது இதுலேருந்து நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம், இந்த பிங்கிற லைனும் ஏங்கிற லைனுக்கு பேரலாக தானே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற லைன் பிக்கு பேரலாக இருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிங்கிற லைனும் கண்டிப்பாக ஏக்கு வந்து பேரலாக தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலான்னா பி இஸ் பேரலல் டு ஏ அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ அதுலேருந்து பி ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுத்தோம், நமக்கு பி ரிலேட்டட் டு ஏன்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த ரிலேஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா வந்து ஒரு சிம்மெட்ரிக் ரிலேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து சிம்மெட்ரிக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஸோ சிமிலர்லி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏ related to B means AB is even. இங்கே ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 4ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் வந்து ஈவன் நம்பராக 2 × 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4 × 2 கண்டிப்பாக ஈவன் நம்பராக. அப்போ ஏபி ஈவன் நம்பராக இருந்தால் பிஏவும் ஈவன் நம்பர் அப்படின்ட்டு கிடைக்குதா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா பி ரிலேட்டட் டு ஏன்னு சொல்லிடலாமா? அப்போ ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏன்னு கிடச்சிருச்சா? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா இந்த ரிலேஷனை வந்து ஒரு சிம்மெட்ரிக் ரிலேஷன் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து சிம்மெட்ரிக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். சரி, மூணாவது ரிலேஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். இதை பற்றி பார்த்தோம். ஸோ ட்ரான்சிட்டிவ்னா என்னது அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு ஏ ரிலேட்டட் டு சி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து நம்ம ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏ ரிலேட்டட் டு பியை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன அசியூம் பண்ணணும், ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சிமிலர்லி பி ரிலேட்டட் டு சியும் நான் அசியூம் பண்ணணுமா? அப்போ பி ரிலேட்டட் டு சி அப்படின்னா ஏ இருக்க வேண்டிய இடத்துல பி, பி இருக்க வேண்டிய இடத்துல சியா. ஸோ பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிங்கிறது ஃபஸ்ட் லைனில் இருக்குது, பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது வந்து செகண்ட் லைனில் இருக்குது. அப்போது இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்ட்டு கிடச்சிருமா? அப்போ நம்ம டெஃபனேஷன் படி என்ன சொல்லிடலாம்னா ஏ ரிலேட்டட் டு சி அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். தேர்ஃபோர் ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி அப்படின்ட்டு எடுத்தோம், ஏ ரிலேட்டட் டு சி அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம எடுத்த இந்த ரிலேஷனை வந்து சிம்மெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் ட்ரான்சிட்டிவ்க்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ அப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்தோம். ஸோ ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிறது தான் வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து சிம்மெட்ரிக் ரிலேஷன்னா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதாவது ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுத்துக்கிட்டு பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோன்னா அது சிம்மெட்ரிக் ரிலேஷன். மூணாவது வந்து ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதாவது ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு ஏ ரிலேட்டட் டு சி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு தகுந்த எக்ஸாம்பிள்ஸும் வந்து கொடுத்துடணும். ஸோ இது வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டெஃபனிஷன் அப்படின்னா வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு உண்டான டெஃபனிஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு உண்டான டெஃபனிஷன்.
ஸோ ஒரு ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா அந்த ரிலேஷன் வந்து நம்ம பார்த்த இந்த மூணையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். இந்த 3 கண்டிஷனையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னால் நமக்கு என்னென்னு தெரியும், ஏ ரிலேட்டட் டு ஏன்னு ப்ரூவ் பண்ணுறது ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்னா ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுத்துக்கிட்டு பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது. ட்ரான்சிட்டிவ்னா ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சின்னு எடுத்துக்கிட்டு ஏ ரிலேட்டட் டு சி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது தான் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகேவா? ஸோ இது மூணுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷனை தான் வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். என்னது அப்படின்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் எம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லணும். ஏயும் பியும் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா ஏ கான்க்ருவென்ஸ் டு பி மாட் என் அப்படின்ட்டு ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கான்க்ருவென்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கான்க்ருவென்ஸோட டெஃபினிஷன் என்னதுன்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் எம்னா ஏ மைனஸ் பி இஸ் தி மல்டிபிள் ஆஃப் எம் அப்படின்ட்டு மீனிங். அதுதான் கான்க்ருவென்ஸோட டெஃபினிஷன். அதாவது ஏ மைனஸ் பி இஸ் தி மல்டிபிள் ஆஃப் எம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு கொஸ்டின்லேயே ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் எம்னு கொடுத்துருக்குறாங்க. தட் மீன்ஸ் என்னதுன்னா ஏ மைனஸ் பி இஸ் த மல்டிபிள் ஆஃப் எம். கிளியர்லி நமக்கு என்ன தெரியும்னா ஏ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. 0 இஸ் த மல்டிபிள் ஆஃப் எம் அப்படின்ட்டு தெரியும். அதனால நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஏ இஸ் கான்க்ருவென்ட் டு ஏ மாட் எம் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ இதிலேருந்து ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்னது அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுக்கணுமா. ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் எம் அப்படிங்கிறத வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் என்னதுன்னா ஏ மைனஸ் பி இஸ் தி மல்டிபிள் ஆஃப் எம் அப்படின்ட்டு இருக்கும். ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்ய போகிறேன்னா மைனஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு எம். இப்போ இந்த மைனஸை வந்து நான் உள்ளே மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி மைனஸ் ஏ அப்படின்ட்டு கிடச்சிடும். அதாவது மைனஸ் பி ப்ளஸ் ஏன்னு இருக்கும். அதுதான் ஏ, பி மைனஸ் ஏ அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ பி மைனஸ் ஏ இஸ் தி மைனஸ் கே இருக்குல்ல. ஸோ இந்த மைனஸ் கேவை சம் சி அப்படின்ட்டு வச்சுக்கலாம் இன்ட்டு எம். அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா பி மைனஸ் ஏ இஸ் தி மல்டிபிள் ஆஃப் எம் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பி மைனஸ் பி இஸ் கான்க்ருவென்ட் டு ஏ மாட் எம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். அப்போ ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் எம்னு எடுத்தோம், பி கான்க்ருவென்ட் டு ஏ மாட் எம்னு கிடச்சிருச்சு. அப்போ பி கான்க்ருவென்ட் பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்ட்டு சொல்லிடலாம். தேர்ஃபோர் ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுத்தோம், பி ரிலேட்டட் டு ஏன்னு கிடச்சிருச்சு. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது என்னது எடுப்போம், ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் எம்னும் பி கான்க்ருவென்ட் டு சி மாட் எம் அப்படின்னும் எடுப்போமா. அப்போ ஏ மைனஸ் பி இஸ் தி மல்டிபிள் ஆஃப் எம் அப்படின்ட்டு வருமா. அப்போ பிஎம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சிமிலர்லி பி மைனஸ் சிங்கிறது இஸ் தி மல்டிபிள் ஆஃப் எம்னா கியூஎம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஏ மைனஸ் சியை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏ மைனஸ் சியை கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு பியை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பியை வந்து நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏ மைனஸ் பிங்கிறது ஒரு டேர்மாக வச்சுக்கோங்க, பி மைனஸ் சிங்கிறது ரெண்டாவது டேர்மாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்முக்கு பதிலாக ஏ மைனஸ் பியோட ஆன்சர் வந்து பிஎம், ரெண்டாவதுல பி மைனஸ் சியோட ஆன்சர் வந்து கியூஎம். அப்போ இதுலேருந்து எம்மை பொதுவாக எடுத்தோன்னா பி ப்ளஸ் கியூ இன்ட்டு எம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஏ மைனஸ் சியை வந்து சம் கேஎம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் கே இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ. தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஏ மைனஸ் சி இஸ் தி
மல்டிபிள் ஆஃப் எம் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அப்போ ஏ கான்க்ருவென்ட் டு சி அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ இதுலேருந்து ஏ ரிலேட்டட் டு சி அப்படிங்கிறதும் வந்து கிடச்சிரும். ஸோ ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் எம் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணாங்க. இதில் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம், சிமெட்ரிக் கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், அதை மாதிரி ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன சொல்லிடலாம், இதை வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து நாட், அதாவது 1 2 3 அப்படிங்கிறது வந்து ஒரு செட்டு. இந்த செட்டில் ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1,1 2,2 3,3 1,2 2,3 அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரிஃப்ளெக்சிவ் பட்டு சிமெட்ரிக்கும் கிடையாது, ட்ரான்சிட்டிவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ இது சொல்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 ரிலேட்டட் டு 1 ஏன்னா 1,1 இருக்குது, 2 ரிலேட்டட் டு 2 ஏன்னா 2,2 இருக்குது, 3 ரிலேட்டட் டு 3 அப்போ 3,3யும் வந்து இருக்குது. ஸோ 1 2 3ங்கிற 3 எலமெண்ட்ஸுக்கு வந்து 1 ரிலேட்டட் டு 1, 2 ரிலேட்டட் டு 2, 3 ரிலேட்டட் டு 3ன்னு இருக்குது. அப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதனால நம்ம இதை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இந்த ரிலேஷனை வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிமெட்ரிக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? ஸோ சிமெட்ரிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1,2ங்கிறது வந்து நம்மளோட ரிலேஷனில் இருக்குது, பட் 2,1ங்கிறது இது நம்மளோட ரிலேஷனில் இல்லை. அதாவது ஏ பிங்கிறது வந்து இருக்குது, பட் பி ஏங்கிறது வந்து இல்லை. அதனால இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் கிடையாது. சிமிலர்லி 1,2ங்கிறதும் 2,3ங்கிறதும் நம்மளோட ரிலேஷனில் வந்து இருக்குது, பட் 1,3ங்கிறது நம்மளோட ரிலேஷனில் இல்லை. அதாவது ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சிங்கிறது இருக்குது, பட் ஏ ரிலேட்டட் டு சிங்கிறது இல்லை. அதனால இது வந்து ட்ரான்சிட்டிவ் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் இல்லை அப்படிங்கிறத இதை வச்சு தான் வந்து நம்ம சொல்லுவோம்.